அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி 1. துல்ஹிஜ்ஜா எந்த இஸ்லாமிய மாதம்? ஏ 10வது, பி 12வது, சி 8வது, டி 1வது. சரியான விடை பி 12வது. 2. துல்ஹிஜ்ஜா முதல் 10 நாட்களைப் பற்றி அல்லாஹ் எந்த சூராவில் சத்தியம் செய்கிறான்? ஏ சூரா ஃபஜர், பி சூரா இக்லாஸ், சி சூரா யாசின், டி சூரா ரஹ்மான். சரியான விடை ஏ சூரா ஃபஜர். 3. அரஃபா நோன்பு எத்தனை வருட்பாவங்களுக்கு மன்னிப்பு தரும்? ஏ 1 வருடம், பி 2 வருடம், சி 3 வருடம், டி 5 வருடம். சரியான விடை பி 2 வருடம். 4. துல்ஹிஜ்ஜாவின் முதல் 10 நாட்களில் அதிகமாக சொல்ல வேண்டிய திக்ர் எது? ஏ சுபஹானல்லாஹ், பி அல்ஹம்துலில்லாஹ், சி அல்லாஹு அக்பர், டி அனைத்தும். சரியான விடை டி அனைத்தும். அரஃபா நாளில் ஹஜ் செய்யாதவர்கள் என்ன செய்யலாம்? ஏ ஆடை அணிகலன் வாங்கலாம், பி நோன்பு நோக்கலாம், சி தூங்கலாம், பயணம் செய்யலாம். சரியான விடை பி நோன்பு நோக்கலாம். 6. துல்ஹிஜ்ஜாவின் முதல் 10 நாட்களில் மிகவும் சிறந்த அமல் எது? ஏ பாவங்களை தவிர்த்தல், பி தொழுகை, சி குரான் ஓதுவது, டி அனைத்தும். சரியான விடை டி அனைத்தும். 7. குர்பான் எந்த நபியின் தியாகத்தை நினைவுபடுத்துகிறது? ஏ மூசா அலைஹி வசல்லம், பி இப்ராஹிம் அலைஹி வசல்லம், சி நூஹ் அலைஹி வசல்லம், டி ஈசா அலைஹி வசல்லம். சரியான விடை பி இப்ராஹிம் அலைஹி வசல்லம். 8. குர்பான் இறைச்சியை எத்தனை பகுதிகளாக பகிரலாம்? ஏ 2, பி 3, சி 5, டி 1. சரியான விடை பி 3. குர்பானியில் அல்லாவிடம் செல்வது என்ன? ஏ இறைச்சி, பி இரத்தம், சி தக்வா, டி செல்வம். சரியான விடை சி தக்வா. எத்தனை புனித மாதங்கள் உள்ளன? ஏ 2, பி 3, சி 4, டி 5. சரியான விடை சி 4. கீழே உள்ளதில் புனித மாதம் அல்லாதது எது? ஏ முஹர்ரம், பி ரஜப், சி ரமலான், டி துல்ஹிஜ்ஜா. சரியான விடை சி ரமலான். 12. அல்லாஹின் மாதம் என்று அழைக்கப்படும் மாதம் எது? ஏ ரஜப், பி முஹர்ரம், சி ரமலான், டி ஷவ்வால். சரியான விடை பி முஹர்ரம். 13. துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நடைபெறும் முக்கியமான இபாதத் எது? ஏ சகாத், பி நிக்காஹ், சி ஹஜ் மற்றும் குர்பான், டி இத்திகாப். சரியான விடை சி ஹஜ் மற்றும் குர்பான். 14. புனித மாதங்களில் நாம் அதிகப்படுத்த வேண்டியது? ஏ விளையாட்டு, பி தூக்கம், சி நல்ல அமல்கள் மற்றும் தவ்வா, டி ஷாப்பிங். சரியான விடை சி நல்ல அமல்கள் மற்றும் தவ்வா. 14. ரஜப் எந்த வகை புனித மாதம்? ஏ தனியாக வரும் மாதம், பி தொடர்ந்து வரும் 3 மாதங்களில் ஒன்று, சி ரமலானுக்கு பிறகு வரும் மாதம், டி ஹஜ் நடக்கும் மாதம். சரியான விடை ஏ தனியாக வரும் மாதம்.